நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடியாத தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை எப்போதும் நேசிக்கிற நல்ல பிதாவே, நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீரே வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். வேதத்தை யார் எழுதினார்கள், எத்தனை பேர் எழுதினார்கள், எங்கே கிடைத்தது, எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது, அதை எழுதுவதற்கு தேவன் மனிதர்களை எப்படி பயன்படுத்தினார், முதலாவது தேவன் வேதத்தை எங்கே எழுதினார், யாரை கொண்டு எழுதினார், எல்லாவற்றையும் பார்த்தோம். நாம் இந்த பதிவிலே தேவாதி தேவன் வேதத்தை எழுதின பின்பாடு பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் அவருக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று போன பின்பு அநேக சீஷர்களை தேவன் பயன்படுத்தினார். பிரதான சீஷர்கள் அப்போஸ்தலர்கள். அவர்கள் போன பிற்பாடு அநேகரை தேவன் பயன்படுத்தினார். அதிலே கிபி 100ஆம் ஆண்டு பின்னே 160ஆம் ஆண்டுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை துன்படுத்தினார்கள், அவர்களை வதித்தார்கள், அவர்களை அடித்தார்கள். அன்றாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடாது என்று அநேகரை துன்படுத்தினார்கள். அவர்களில் ஒருவரை நாம் பார்க்கிறோம், போலிகார்ப் என்பவர். அவர் பெயர் மறுபடியாக சொல்கிறேன், போலிகார்ப் என்பவர். ஒரு வயதானவர். அநேக சபைகளை ஸ்தாபித்தார். அவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவரை பின் சென்றார்கள். ஆனால் முடியவில்லை. 90ஆம் வயதிலே அவர் 90ஆம் வயதிலே அவரை பிடிச்சி அவரை துன்புறுத்தி அவரை கட்டிவிட்டார்கள். ஒரு ஸ்தம்பத்திற்கு சுற்றிலும் அவரை கட்டி அது சுற்றிலும் ஒரு எண்ணெயை ஊற்றினார்கள். இயேசு கிறிஸ்து அவர் மேலே எண்ணெயை ஊற்றினார்கள், சுற்றிலும் எண்ணெயை ஊற்றினார்கள். அந்த எண்ணெய் நிற்பதற்கு கொஞ்சம் இடம் மாதிரி செய்தார்கள். நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தால் உன்னை விட்டு விடுகிறோம், இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவோம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் சொன்னார், எனக்கு 90 வயது மேலே ஆயிற்று. இதுவரை நான் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறேன். இனி இந்த உயிர் அவருக்காகத்தான். இந்த உயிர் போக வேண்டும் என்றாலும் அவர் சித்தம்தான். இந்த உயிர் இருக்க வேண்டும் என்றாலும் அவருடைய சித்தம்தான். நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். அவரை எரித்து கொன்று விட்டார்கள். அவரை மட்டுமல்ல, அநேக மிஷனரிமார்கள், அநேகர் வெளிநாடுகளிலே இங்கே வந்து மரித்தார்கள். அவர்களை ஏன் அப்படி துன்புறுத்தி கொன்றார்கள்? தேவன் அதை பார்த்து கொண்டு ஏன் இருந்தார்? தேவன் ஏன் அனுமதித்தார்? இப்படிப்பட்ட கேள்விகள் நம்மளிடத்தில் இருக்கிறது. அது ஒரு காலங்களிலே தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.